நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாம இன்னைக்கு முழிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா அங்க கர்மம் இயங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப அதை தவிடுபொடியாக்கக்கூடிய ஒரே ஒரு கடவுள் உலகத்தில் ஆகச்சிறந்தவர் யாரு அப்படின்னு சொன்னா அது முருகன் மட்டும்தான். வேற யாராலையும் கர்ம வினையை தீர்க்கவே முடியாது. அதனாலதான் விக்னங்களை களைபவர் விநாயகர், கர்மங்களை தீர்ப்பவர் கார்த்திகேயன். அவ்வளவுதான். வந்து நின்னாருன்னா அந்த இடத்துல அப்படி அடிக்கிற அடியில எல்லாரும் அப்படி தம்சமாயி போயிடும். யார் யார் எதிரி இருக்காங்களோ, யார் யாரு போட்டி, பொறாமை, வஞ்சகம், சூது பண்றாங்களோ முருகான்னு சொன்னா போதும். அந்த வார்த்தைக்கூட வீரியத்திலே எல்லாருமே அழிஞ்சு போகக்கூடிய தன்மையை குடுக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் என்னன்னா, அது முருகன் மட்டும்தான். இந்த தைப்பூச திருநாள்ல இயல்பாகவே பழனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊர்ல ஒரு 6 விதமான அலங்காரம் இருக்கு. நம்ம நம்மளுடைய என்ன சொல்றது? அஸ்ட்ராலஜில ஒரு விதம் சொல்லுவார்கள். குஜாதி ஐவர்கள். யார் அந்த குஜாதி ஐவர்கள்னா பஞ்சபூத தத்துவத்திற்குள் வரக்கூடிய நம்மளுடைய நவகிரகங்கள். இவர்களுடைய ஆளுமை கீழ் மட்டும்தான் நம்மளுடைய அனைத்து கர்ம வினைகளும் தீர்மானம் செய்யப்பட்டு இயக்கப்படுகிறது. அதற்கு சூரியனும் சந்திரனும் வந்து ஆமா சாமி போடுறாங்க. ராகு கேது வந்து பண்ணிட்டு போயிடுறாங்க. அவ்வளவுதான் விஷயம். மொத்தத்துக்கே இவ்வளவுதான்.